வணக்கம். இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜெயஸ் மணிமாறன். இன்னைக்கு சாமானியன் பார்வையில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மின்சாரத்துறை அமைச்சர் யாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு திமுக ஆட்சியில செந்தில் பாலாஜி இருந்தாரு. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை இழந்ததுக்கு அப்புறம் சிவசங்கருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் திமுக ஆட்சியை இழந்ததுக்கு அப்புறம் தாவேக ஆட்சி வந்தது. தாவேக ஆட்சியில நிர்மல் குமார் அவர்களுக்கு இந்த துறை ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னு நான் தெளிவா இருக்கேன், நீங்களும் தெளிவா இருப்பீங்க. ஆனா ஒரு மந்திரிக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அந்த மந்திரி யார் அப்படின்னா, நம்ம மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தான் அவர் குழப்பமாவே இருக்கு. ஏன்னா நேற்று ஒரு மேடையில பேசியிருக்காரு, மின்சாரம் தடைப்பட்டிருப்பதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்றார். கிட்டத்தட்ட 15-20 நாட்களுக்கு மேல தாவேகா கையில தான் அமைச்சரவை இருக்கு. அமைச்சரான நிர்மல் குமார் அவர்கள் தான் இன்னைக்கு மின்சாரத்துறைக்கு அமைச்சரா இருக்கிறாரு. அப்போ அதுல ஏதாவது ஒரு குறைபாடு நடந்தா இவர் தானே காரணமா இருக்கணும். லோக்கல் கவுன்சிலர் எல்லாம் காசு கொடுத்து கட் பண்ண சொல்றாங்களா, இதை கண்டு வர பிடிச்சிட்டாங்களாம். மக்கள் விரோத நடவடிக்கையில ஒரு கவுன்சிலர் ஈடுபடுறாருன்னா அந்த கவுன்சிலரை நீங்க கைது செய்வதற்கு அதிகாரம் இருக்கு. சட்டத்துறையும் உங்க கையில இருக்கு, காவல்துறையும் உங்க கையில இருக்கு. அதிகாரம், ஆட்சி எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஏன் நடவடிக்கை எடுக்கல? மருத்துவத்துறையில வேலை செய்யற ஒருத்தர் அவர் ஒரு 10 ரூபா 20 ரூபா லஞ்சம் வாங்கணும்னு உடனடியாக அவரை வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ற அதிகாரம் ஒரு மந்திரிக்கு இருக்கும் பொழுது, பொதுமக்கள் பாதிக்கப்படுற அளவுக்கு ஒரு கவுன்சிலரோ அல்லது ஒரு துறையில ஊழியரோ செஞ்சாருன்னா அவர் மேல நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் தயக்கம் உங்களுக்கு? அதாவது மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அமைச்சர் அவருக்கு முன்பே வாயை திறந்தா பொய் தான் பேசுவாரு. இந்த பொய் புரட்டுகளை வைத்துதான் அவங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாங்க. அதனாலதான் அவருக்கு ஒரு மந்திரி பதவி கிடைச்சிருக்கு. மந்திரி பதவிக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. அந்த மாண்பையும் மீறி இவர்கள் என்ன செய்யறாருன்னா திரும்பியும் பொய் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி பொய் பேசினாருங்க. பொய் பேசி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக பொய் பேசினாரு ஒருத்தர். பொய்யும் புரட்டமா சொல்லி ஜெயிச்சிட்டாரு. இன்னைக்கு ஏன் பொய் சொல்றாரு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, இன்னொரு தேர்தல் வருதுங்க. கவுன்சிலருக்கும் மேயருக்குமா எலெக்ஷன் வருது. இன்னும் 7-8 மாசத்துல வருதுன்னு மாண்புமிகு மந்திரி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்றாரு. அப்போ அதுக்காக பொய் புழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மின்தடைக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு அவர்கள் மேல பொய்யும் புரட்டையும் அள்ளி வீச ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு மாநகராட்சி மூலமா பள்ளிகள் திறந்திருக்காங்க. தாவேகா சார்பில் இருக்கிற பல்லவிங்கிற ஒரு எம்எல்ஏ திருவிக நகர்ல இருக்காங்க. அவங்கள சட்டமன்ற உறுப்பினருங்கிறதுக்காக ஒரு மரியாதைக்கு அவரை அந்த விழாவுக்கு அழைச்சிருக்காங்க. அது மாநகராட்சி சார்பில் அழைச்சிருக்காங்க. அழைச்சி வரும்பொழுது ரிப்பன் கட்டியிருக்காங்க. அதாவது மேயர் பிரிய கட் பண்ண போறாங்க. போயிட்டு பின்னாடி இவங்க இருக்கிறாங்களா இந்த பக்கம் வரட்டுங்கிறக்க திரும்பி பார்க்கக்குள்ளயும் ஒரு கத்திரிக்கோள் மட்டும் வருது. அந்த கத்திரிக்கோள் அந்த ரிப்பனை கட் பண்ணுது. உள்ள போனோன்னா குத்து விளக்கு ஏற்றப்படுகிறது. குத்து விளக்கு ஏற்றப்படும்னா புரோட்டோகால் படி மேயர் பிரியா ஃபர்ஸ்ட் குத்து விளக்கு ஏத்துறாங்க. அவங்க குத்து விளக்கு ஏத்தினதுக்கு அப்புறம் புரோட்டோகால் படி ஐஏஎஸ் அதிகாரி அங்க இருந்தாங்கன்னா அவங்க குத்து விளக்கு ஏற்றணும். அப்போ அவங்கள்ட்ட அந்த மெழுகுவர்த்தி கொடுக்க போகும்போது இந்த எம்எல்ஏ பல்லவி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கையை நீட்டும் போது இல்ல புரோட்டோகால் படி அவங்க தான் கொளுத்தணுங்கிற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, இவங்களை தாண்டி அந்த ஐஏஎஸ் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஐஏஎஸ் வாங்கி கொளுத்துறாங்க. ஐஏஎஸ் வாங்கி கொளுத்துறோம்னா அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கு கொடுக்கப்படுது புரோட்டோகால் படி. எம்எல்ஏ என்ன பண்றாங்க, நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. சாதாரணமா நடந்த நிகழ்வா தான் நேற்று ஃபுல்லா செய்தியில நம்ம பார்த்துருந்தோம். எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். எல்லாம் சாதாரணமா நடந்த விஷயமா தான் தெரிஞ்சுது. திடீர்னு பாத்தீங்கன்னா நேற்று ஆதவ் அர்ஜுனா அதை பேசுற பெண் எம்எல்ஏ புறக்கணிச்சிட்டீங்க. புறக்கணிச்சதுனால நீங்க தமிழ்நாட்டுல ஒரு மேயர் சீட்டை கூட பிடிக்க மாட்டீங்க அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னோன்னு தான் ஆதவ் அர்ஜுனா சொன்னோன்னு தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆகா, இவர் வேற எங்கேயோ போறாரு. அப்போ போன தடவை பொய்யும் புரட்டும் சொல்லி ஆட்சியை பிடிச்ச மாதிரி இன்னைக்கு பொய்யும் புரட்டையும் பேசி மாநகராட்சியும் பிடிக்கலாம் அப்படிங்கிற திட்டத்துல ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். விஜய் அவர்கள் நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா என்ன அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, என்ன கோட்டு போட்டாத தப்பா அப்படின்னு தன்னை அடுத்தவர்கள் அவமதிப்பது போலவும், தன்னை அடக்க நினைப்பது போலவும், தன்னை நிராகரிப்பது போலவும் சொல்லி ஒரு பரிதாபத்தை உண்டு பண்ணி சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அதன் மூலமா வெற்றி பெற்றவர் தான் விஜய் அவர்கள். அப்போ இவங்க இங்கேயும் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றாங்க. அவங்க கை குழந்தையோட இருக்க வந்தாங்க, அவங்கள இப்படி அவமதித்தது தவறு, அதனால நீங்க ஒரு மேயர் சீட் கூட ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சவால் விடுகிறார். நலத்திட்டங்களை சொல்லி ஒருத்தர் ஓட்டு கேட்கிறாருன்னா நம்ம வாக்களிக்கலாம். ஆனா சிம்பத்தியை கிரியேட் பண்ணி இவங்க செய்யறாங்க அப்படின்னா நாளைக்கு இவர்கள் செய்யாத நலத்திட்டத்தை கூட அதற்கு ஒரு காரணமா சிம்பத்தியை கிரியேட் பண்ணி சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க, தவறா தேர்ந்தெடுத்துட்டீங்க. இப்போ நகராட்சி தலைவரையோ அல்லது ஊராட்சி தலைவரையோ அல்லது ஒரு மேயரையோ ஒரு கவுன்சிலரையோ சென்டிமெண்ட் பார்த்து வாக்களிக்காதீர்கள், செயல்பாடை பார்த்து வாக்களியுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.